ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். வாங்க செவ்வாய்க்கிழமை ரொட்டீன் பார்க்கலாம். இப்படி இருக்குது பாருங்கள் வாசல். நம்ம செடி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டோம்னாவே வேலை செய்ய ரொம்ப ரெடியாக இருக்கணுங்க. முடியலங்க அந்த மழையில். ரொம்ப நம்ம காலையில் பெருக்கணும்னா அடுத்த ஒரு 1 ஹவருங்க மொத்த இலையும் கொட்டிகிட்டே இருக்குது. நான் பெருக்காது. வீட்டில் ஆளே இல்லை, அது வாசல் மாதிரி ஆகிடுதுங்க. பெருக்கிட்டே இருக்கணும், கழுவிட்டே இருக்கணும். ஒரு வழியாக எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி முடிச்சுட்டு பார்த்தா எலக்ட்ரிஷியன் வராரு, டிவி ரிப்பேர் பண்ணுறவர் வராரு, கேபிள் கார் வராரு. மொத்தத்தை மறுபடியும் எடுத்து எல்லாம் வீட்டை க்ளீன் பண்ணி தொடச்சாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே மாமாவுக்கு தெரிஞ்சிச்சு பொழுது நான் எல்லாம் முடிச்சிட்டேன். கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் வாங்கின்னு வந்தார். சரி, அதுக்குள்ளே அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். எல்லாமே பழுத்துட்ருக்குங்க இந்த மழைக்கு. ஒரு கட்டில் கொஞ்சம் கூட வரல. அந்த கிள்ளி வச்சுருக்கேன் பாருங்க, அவ்வளோதான். எல்லாம் கடை முடிச்சுட்டு ப்ரேயர் கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி 28வது நாள் ப்ரேயர். இன்றைக்கி இன்னும் ஒரு 2 நாள் ப்ரேயர் இருக்குது. ப்ரேயருக்கெல்லாம் போயிட்டு வந்து நம்ம வீட்டில் விளக்கேற்றணும். கல்யாணம் ஒன்று இருக்குது, அதுக்கு வேறு போயிட்டு வரணும். நம்ம வீட்டு பக்கத்துலேயே எங்கள் மண்டபத்தில் ஒரு நம்ம தெருவே அவங்க போயிட்டு வந்துடணும். ப்ரேயரை முடிச்சுட்டு நம்ம வீட்டில் போயிட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் கிளம்பி போகணுங்க. அவ்வளோதாங்க, வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு. வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. பாப்பாங்களாம் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் டிஃபன் செஞ்சு கொடுத்தாச்சு. டிஃபன் செஞ்சு போயிட்டு பாப்பாங்களை கூப்பிட்டு வந்துட்டார் மாமா. நான் போய்ட்டு ஒருத்தரை கூப்பிட்டு வந்தேன். அதுக்குள்ளே அவரும் வந்துட்டார். டிஃபன் செஞ்சு கொடுத்தாச்சு. அவங்க சாப்பிட்டு படிப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடலாம். இங்கே பக்கத்துலேயே தான், ஒரு 5 நிமிஷம் பைக்கில் போனால் நம்ம வீட்டில் இருந்து மண்டபம். போயிட்டு வந்துடலாம். போயிட்டு மண்டபத்தில் ஏதாச்சும் எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம். ஒரு வழியாக மழையை நினைச்சிட்டே வந்தாச்சுங்க. தூரல் போட்டுகிட்டே இருந்தது. எல்லோரும் சேரீயை தூக்கி பிடிச்சிட்டு, ஆனாலும் பாவம் கூப்பிட்ருக்காங்கல்ல மழைன்னு சொல்லிட்டு யாரும் வராது நின்றுட்டேன். மாமா பிரியாணி சாப்பிட்டாரு, நான் ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்டேன். இந்த கேமராவில் சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறதுல மாமா ஒரே